ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம பாத்ரூம் க்ளீனிங் வீடியோவும் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய லெமன் தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம மறுபடியும் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லெமன் தோலை நீங்கள் எடுத்துகிட்டு உள்ளுக்குள் நல்லா திருப்பிக்கணுங்க. இந்த லெமன் தோல் பாருங்கள், 2 கட்டை விரலை வச்சுட்டு இது போல் நம்ம லெமன் தோலை நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு லெமன் தோலை திருப்பி வச்சதுக்கப்புறம் ஒரு விளக்கு மாதிரி கிடச்சிருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு இந்த லெமன் நீங்கள் கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய், அப்போ இல்லைனா வேப்ப எண்ணெய் தான் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி விளக்கெண்ணெய் எடுத்துருக்கேன். விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா லெமன் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாங்க. எந்த கற்பூரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கற்பூரத்தை நல்லா நீங்கள் பொடி பண்ணி எண்ணெய்க்குள்ளே நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் நீங்கள் செய்ததுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு திரி ஒன்று எடுத்துக்கலாங்க. திரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை நம்ம ஒரு டைம் கை வச்சுட்டு இது போல் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திரியை இந்த எண்ணெய் உள்ளுக்குள்ளே இது போல் நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இது போல் நம்ம திரியை வச்சு விட்ட பின்னாடி எப்பவும் போல் இந்த விளக்கை நம்ம கொளுத்திக்கலாங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நிறைய கொசு வரும். கொசு வந்தாலும் நிறைய பேர் ஆல் அவுட்டு, அதுக்கப்புறம் ஆல் அவுட் பற்றி எல்லாமே வாங்கிப்பீங்க. அந்த மாதிரி வாங்கிக்காமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளக்கை ஈவினிங் டைமில் நீங்கள் கொளுத்தி வச்சுட்டு எந்த ரூமில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ரூமில் நீங்கள் வச்சு வச்சுருங்க. இந்த விளக்கு எரிய பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ கொசு இருந்தாலும் அந்த கொசு எல்லாமே இறந்து போயிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு கொசு கூட வரவே செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மூடி ஒரு 3 போல் எடுத்துருக்கேன். இந்த பிளாஸ்டிக் டப்பாவை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப்பு ஒரு 3 பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் பாருங்கள் 3 மூடியில் இந்த டபுள் டேப்பை நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம டபுள் டேப்பை ஒட்டி விட்ட பின்னாடி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, இந்த மூடி ஃபுல்லாகவே ஒவ்வொரு டபுள் ஸ்டிக்கர் மேலேயும் ஒவ்வொரு மூடி போல் நம்ம நல்லா டைட்டாக அழுத்தி நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க அந்த மூடி கலண்டு வராமல் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பியோ இல்லைனா இது போல் ஸ்போக்ஸ் பண்ண எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம கேஸ் ஸ்டவ் ஹீட் பண்ணிக்கலாங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸு சென்டரில் மட்டுமே நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸாக இது போல் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுக்கலாம். இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு ஷாம்புலாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாம்புக்கெல்லாம் நம்ம அங்கங்கே வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி காலியான ஷாம்பு கவர் ஃபுல்லாகவே இந்த பாக்ஸில் நீங்கள் வச்சு விட்டுக்கலாம். அங்கங்கே குப்பை விழுந்துட்டுருக்காது, பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு சிங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புழு, கரப்பான் பூச்சி, பேட் ஸ்மெல் எல்லாமே வந்துட்டுருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சிங்க்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு நம்ம சால்ட்டு தூவிட்டுக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் எடுத்துக்கலாம். இதுக்குள் நல்லா நம்ம தூவிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சிங்க்குள்ளே சின்ன சின்ன புழு, கரப்பான் பூச்சி எல்லாமே இறந்து போயிடும். பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் எப்போ நீங்கள் முறுக்கு, ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் நிப்பேட்லாம் செய்கிறீங்களோ மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். அந்த முறுக்காக இருக்கட்டும், நிப்பேட்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த வகை ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் நல்லா பொறன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி அரிசி மாவு 4 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்ல 2 கப்பளுக்கு எடுத்து மிக்சரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இதை நீங்கள் செய்ததுக்கப்புறம் எப்போதும் போல் மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் நிப்பிட்டு முறுக்கு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முறுக்கு தாங்க செஞ்சுருக்கேன். முறுக்கு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே முறுக்கு ஃபுல்லாக காலியாயிரும். நல்லா பொறன்னு ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லைட்டாக நீங்கள் கை வச்சு உடச்சி விட்டிங்கன்னா அந்த முறுக்கு ஃபுல்லாகவே தூள் தூளாக போயிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பாத்ரூம் க்ளீனிங் விடுதங்க பார்க்க போகிறோம். இந்த பாத்ரூம் தூரந்து பார்க்கறது ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே நிறைய உப்பு கரை அழுகுக்கு எல்லாமே படிஞ்சிருக்குங்க. இது எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக போக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லைனா இது போல் பிளாஸ்டிக் கப்பை எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூனுக்கு நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுற விம்ஜெல் கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம சோடா சேர்த்துக்கலாங்க. இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா 1 ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சோடா நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம எக்ஸ்பைரி முடிஞ்சு போன மாத்திரை ஒரு 4-5 மாத்திரை போல் நம்ம எடுத்துக்கலாங்க. மாத்திரை நம்ம எடுத்துகிட்டு நல்லா நம்ம பொடி பண்ணி இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட வினிகர் இல்லைனா 2 லெமன் ஜூஸ் ஃபுல்லாக நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வினிகரு ஒரு 4 மூடி போல் ஊற்றிக்கிட்டேன். வாசனைக்காக கொஞ்சமாக கம்போட்டு அப்போல்லாம் நீங்கள் டெட்டால் ஊற்றிக்கலாம். ஒரு குச்சி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா இது போல் நொறிச்சு வருங்க. நல்லா நம்ம கலக்கி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி தேவைப்படாது. அதுக்கப்புறம் மறுபடியுமே நம்ம நல்லா ஒரு டைம் நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டு பாத்ரூம் நல்லா சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதை கொண்டு போய் நம்ம பாத்ரூம் உள்ளுக்குள்ளே ஊற்றி பாத்ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாங்க. இந்த பாத்ரூம் நீங்களே பாருங்கள். தூரத்துலேருந்து பார்க்கும்போது லைட்டாக அழுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய உப்புக்கரை, அழுக்குக்கரை, டைல்ஸுக்கரை நிறைய படிஞ்சிருக்கு. அதனால இதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்க லிக்விடை 3/4 வாசலுக்கு நீங்கள் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே அங்கங்கே நீங்கள் ஊற்றிக்கோங்க. 1/4 வாசலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை தொடப்பம் வச்சு பாத்ரூம் ஃபுல்லாகவே நல்லா நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி கப்பில் இன்னும் கொஞ்சம் லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் ஏதாச்சும் ஒரு பழைய நார் வச்சுட்டு டைல்ஸ் இருக்கு இல்லையா, டைல்ஸ் ஓரங்கள் ஃபுல்லாகவே இது போல் நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த அழுக்குக்கரை, உப்புக்கரை, சோப்புக்கரை எல்லாமே போயிடும். இப்போ நம்ம பாத்ரூம் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா பாத்ரூம் நல்லா பலன்னு அழுக்கு எல்லாமே போயிருக்குங்க. முக்கியமாக பாத்ரூம் டைல்ஸு, பாத்ரூம் உள்ளுக்குள்ள எல்லா பக்கம் நீங்கள் பாருங்கள் நிறைய அழுக்கு போயிருக்கு, உப்புக்கரை போயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறதுக்குமே நமக்குமே நல்லா வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.